friends, welcome to LMTech Technical and Technologies. In the video, Excel irka formulas பத்தி தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். So previous sessionல பார்த்தோம் அப்படினா so mathematical இருக்க functions நம்ம பார்த்திருந்தோம். So இந்த sessionல பார்த்தோம் அப்படினா so text based இருக்க formulas தான் நம்ம பார்க்க போறோம். So the first one என்ன இருக்கு அப்படினு பார்த்தோம்னா so bot text அப்படின்றது. So இங்க நான் click பண்ணி எனக்கு அடுத்த window ஒன்னு ஓபன் ஆகும். ஓகேங்களா? So இந்த formula எனக்கு என்ன பண்ணும் அப்படினா நான் ஏதாவது numbers கொடுத்தா அப்படினா அது எனக்கு ஒரு வேற ஒரு language அது எனக்கு கன்வர்ட் பண்ணி தரும். ஓகேங்களா? Then அடுத்து பார்த்தோம் அப்படினா so character அப்படின்றது ஓகேங்களா so character அப்படின்றது பார்த்தோம்னா so நான் என்ன வேல்யூ கொடுக்கறனோ அதோட வேல்யூ என்ன அதோட ASCII values அப்படினு சொல்லுவோம் so அதோட வேல்யூவை எனக்கு இது ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் so இப்போ பாருங்க equal to character அப்படின்றது நான் டைப் பண்ணிட்டு so வந்து so ஒரு 65 அப்படின்றத கொடுக்கறேன் so 65 அப்படின்றது ASCII படி பார்த்தோம்னா so வந்து இது கேபிட்டல் A ஓட வேல்யூ so எனக்கு அந்த வேல்யூ எனக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா so இந்த மாதிரி நம்மளால ஒரு நம்பரை வச்சு நம்மளால வேல்யூஸ் கெட் பண்ண முடியும் தென் அடுத்து பார்த்தோம் அப்படினா கோட் அப்படின்றது ஓகேங்களா சோ கோட்னு கிளிக் பண்ணிட்டேனா சோ அந்த இதுக்கு என்ன டெக்ஸ்ட் தரணும் அந்த டெக்ஸ்ட் எனக்கு அது ஷோ பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா சோ இப்போ வந்து 3 ஓட வேல்யூ பார்த்தோம் அப்படினா சோ 51 அப்படின்றது சோ இங்க எனக்கு ஷோ ஆகுது பாருங்க சோ இப்போ வந்து பார்த்தோம்னா சோ 90 அப்படின்றது கொடுக்குறேன் சோ 90 அப்படின்றது ஸோ 57ல இருக்க வேல்யூ ஸோ இந்த மாதிரி எனக்கு அது வேல்யூஸ் எனக்கு அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அதுதான் கோட் அப்படின்றது தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ டாலர் அப்படின்றது ஓகேங்களா ஸோ இந்த டாலர் பார்த்தோம்னா ஸோ நான் என்ன நம்பர்ஸ் தரணும் ஓகேங்களா ஸோ அந்த நம்பரை எனக்கு அது டாலரை கன்வெர்ட் பண்ணி அதாவது டாலர் சிம்பிளோட அது எனக்கு கன்வெர்ட் பண்ணி தரும் ஸோ இதுதான் டாலர் அப்படின்ற ஃபார்முலா தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கன்கார்டினேட் அப்படின்றது ஓகேங்களா ஸோ அதாவது வேறு 2 செல்லில் இருக்க டெக்ஸ்ட்டை எனக்கு இது கன்கார்டினேட் பண்ணி எனக்கு 3ஆவது இருக்க செல்லு எனக்கு அது தரும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த செல்லில் ஒரு டெக்ஸ்ட் மேக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல லதா அப்படின்றது தென் வந்து இந்த இடத்துல LM டெக்ஸ்ட் அப்படின்றத நான் மேக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே எனக்கு ஒரே இடத்துல ஒரே செல்லிலே வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கன்கார்டினேட் அப்படின்ற ஃபார்முலா ஸோ கன்கார்டினேட் அப்படின்ற ஃபார்முலா ஸோ டெக்ஸ்ட் 1 கமா டெக்ஸ்ட் 2 வரும் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்ட்ரி கொடுத்தோம்னா ஸோ ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரே செல்லிலே வந்துடும் ஓகேங்களா ஸோ இதுதான் நமக்கு கன்கார்டினேட் அப்படின்றது தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம டெக்ஸ்டோட லென்த் கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா ஸோ இப்போ லென் அப்படின்ற ஃபார்முலா ஸோ இப்போ இந்த எந்த செல்லில் இருக்க டெக்ஸ்டோட லென்த் கண்டுபிடிக்கணுமோ அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதில் மொத்தம் எத்தனை லென்த் இருக்குது அப்படின்றத இது எனக்கு ஃபைன் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ லதா LM டெக்ஸ்ட் அப்படின்றதுல மொத்தம் 13 கேரக்டர்ஸ் நமக்கு இருக்குது ஸோ இதுதான் பார்த்தோம்னா டெக்ஸ்டோட லென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறது தென் அடுத்தது பார்த்தோம்னா ஸோ இப்போ வந்து கேரக்டராக நம்ம வந்து தனித்தனியாக கெட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்க இந்த வேல்யூவை நான் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபார்முலா இங்கே டைப் பண்ணிக்கலாம் ஸோ லெஃப்ட் அப்படின்றது ஸோ எனக்கு இந்த டெக்ஸ்ட்டில் இருந்து ஓகேங்களா ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு லெஃப்ட் சைட்லேருந்து எத்தனை கேரக்டர் வேணும் அப்படின்றது ஓகேங்களா ஸோ இப்போ எனக்கு 5 கேரக்டர் வரைக்கும் வேணும்னு கொடுத்துட்டேன்னா ஸோ எனக்கு 5 கேரக்டர் வரைக்குமே இது எனக்கு கெட் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு பெரிய டெக்ஸ்ட்லேருந்து எனக்கு லெஃப்ட் சைட்லேருந்து எனக்கு எத்தனை வேணும் அப்படின்ற மாதிரி நான் இதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுவே எனக்கு ரைட் சைட்லேருந்து எத்தனை கேரக்டர் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் ஸோ ரைட் அப்படின்ற ஃபார்முலா தென் வந்து எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டு தென் அதுலேருந்து உங்களுக்கு எத்தனை வேணும் ஸோ பார்த்தோம்னா ஸோ நான் வந்து ஒரு 6 கேரக்டர் கொடுக்குறேன் 6ன்னு கொடுத்து ஜஸ்ட் என்டர் அடிச்சுன்னா ஸோ எனக்கு லெஃப்ட்லேருந்து 6 கேரக்டர்ஸ் எனக்கு இது வந்து கெட் பண்ணி கொடுத்துரும் ஸோ லெஃப்ட் பார்த்தாச்சு ரைட் பார்த்தாச்சு தென் அடுத்தது பார்த்தோன்னா மிட் அப்படின்ற ஃபார்முலா ஓகேங்களா ஸோ டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ டெக்ஸ்ட்டோட ஸ்டார்டிங் நம்பர் ஸோ இப்போ 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது தென் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் ஸோ 4,4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ 4லேருந்து எனக்கு பார்த்தோன்னா ஹெச்ன்னு இருக்குது ஸோ அதுலேருந்து எனக்கு 4 கேரக்டர்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணும் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மிட் கேரக்டர்ஸ் நம்ம ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மிட்கான ஃபார்முலா தென் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த கண்டென்ட்டை இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் அப்பர் கேஸ் டெக்ஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா ஸோ அதுக்குமே நமக்கு ஃபார்முலா இருக்குது ஸோ அதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஈக்குவல் டு ஸோ அப்பர் அப்படின்றது ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் அந்த அப்பர் அப்படின்ற ஃபார்முலாவை டைப் பண்ணிட்டு எந்த டெக்ஸ்ட்டை உங்களுக்கு வந்து கேபிட்டலைஸாக மாற்றணுமோ அந்த டெக்ஸ்ட்டை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அது அப்பர் கேஸை எனக்கு மாற்றி கொடுத்துரும் தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ கேபிட்டலாக இருக்கிறத எனக்கு வேற ஒரு ஸோ எனக்கு லோயராக மாற்றணும் அப்படின்னா ஓகேங்களா ஸோ ஸ்மால் ஆல்ஃபபெட்டில் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு வந்து லோவர் அப்படின்ற ஃபார்முலா ஸோ லோவர் அப்படின்ற ஃபார்முலாவை ஜஸ்ட் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் கேபிட்டலாக இருக்கிறது ஸ்மாலாக மாற்றணுமோ அது ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் அடிச்சிங்கன்னா ஸோ அது வந்து எனக்கு கேபிட்டலாக இருக்கிறது எனக்கு ஸ்மாலாக மாற்றி இது எனக்கு கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டலைஸ்க்கும் நமக்கு ஸ்மால்க்கு இருக்கிறது தென் வந்து அடுத்தது பார்த்தோம்னா ஸோ ப்ராப்பர் அப்படின்றது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ப்ராப்பர் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா
ஸோ ஒவ்வொரு வேர்டில் இருக்க ஃபஸ்ட்டு லெட்டரை எனக்கு வந்து கேபிட்டலாக மாற்றி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல இருக்க டெக்ஸ்ட்டை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் அடிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வேர்டில் இருக்க எனக்கு ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு கேபிட்டலாக மாற்றி எனக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரீப்ளேஸ் அப்படின்றது. ஸோ ரீப்ளேஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஓல்டு டெக்ஸ்ட் நான் இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். ஸோ லதா அப்படின்றது. தென் அடுத்தது பார்த்தோம்னா ஸோ ஸ்டார்டிங் நம்பர் ஆஃபில் வந்து ஸோ எனக்கு இப்போ நான் 1ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் எத்தனை கேரக்டர் மாற்ற போகிறேன்னா ஒரு கேரக்டர் தான் மாற்ற போகிறேன். ஸோ அந்த எல்லுக்கு பதிலாக இந்த இடத்துல இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த இடத்துல நான் எம் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகேன்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தோம்னா ஸோ எம் அப்படின்றது எனக்கு எல்லுக்கு பதிலாக எனக்கு வந்து எம் அப்படின்றது வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரீப்ளேஸ்க்கான எனக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம்னா ஸோ ட்ரிம் அப்படின்றது. ஸோ இந்த ட்ரிம் அப்படின்றது எனக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸை கொடுத்தாலும் எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸோடு எனக்கு பிரிண்ட் பண்ணாமல் ஸோ நான் என்ன கண்டென்ட் தரணும் எனக்கு அது மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு நான் டைப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பேஸ் விட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ இது நம்ம ஃபைனலாக நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துட்டு என் கண்டென்ட் டைப் பண்ணிட்டு இப்போ ஓகேன்னு தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நம்மளோட ஃபார்முலா பாரில் எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கு நான் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இங்கே பார்த்தோம்னா எனக்கு எல்லா ஸ்பேஸுமே எனக்கு ட்ரிம் ஆகி வந்துருக்கு. ஸோ ஒரு டெக்ஸ்ட்டுக்கு அப்புறமேட்டு எனக்கு ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் எனக்கு இது வந்து கொண்டு வந்து தந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம்னா ஸோ டெக்ஸ்ட்டில் இருக்க ஃபார்முலாஸ். ஸோ இந்த டெக்ஸ்ட் பேஸ்டு ஃபார்முலாஸை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.